இமானுவேல் சேகரனார் அவர்கள் பாண்டியகுல மண்ணின் தமிழின உரிமையையும் சமூக நீதியையும் நிலைநாட்டி வாழ்ந்தார் என்பது பெருமகிழ்வு உலகத் தமிழர்களுக்கு. இதேபோல் சேர சோழ பாண்டியர்கள் எல்லோரும் தமிழினத்தவர்களே, தமிழின குருதிவழி வாரிசுகளே. அப்படிப்பட்ட நமது எந்த ஒரு தமிழ் சமூகமும் எங்கும் சமூக நீதியோடு ஆளவும் இல்லை, வாழவும் இல்லை. அடக்குமுறை ஆட்சியே நிகழ்கிறது. திராவிட ஆட்சி முழுமையாக தமிழ் வழிபாட்டு உரிமையை மீட்டு எடுத்தோம் என்று கூறுகின்ற அந்த ஆட்சி முழுமையாக சமஸ்கிருதத்தை தான் தழுவுகிறது. சமஸ்கிருத பார்ப்பன வடவர்கள் மட்டுமே கருவறையில் ஆளுகின்றார்கள். தேவேந்திர குல வேளாளர் மரபினத்தவர்களோ அல்லது எந்த ஒரு பாண்டிய குல மரபினத்தவர்களோ சேர சோழ நம்மளுடைய தமிழின மரபு அணுவாக வாழக்கூடிய யாரும் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட அனைத்து வகையான கோயில் மூல கருவறையில் நம் இனமும் இல்லை, தமிழும் இல்லை. வடவரான பார்ப்பனர்கள் மட்டுமே உள்ளார்கள். இவர்களுக்கு இந்த ஆளும் அரசு முழுமையாக அனுமதி கொடுத்து ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கிலும் சமஸ்கிருதமும் பார்ப்பனரின் ஆதிக்கம் மட்டுமே இருக்கின்றது. கருவறையிலும் நம் இனம் வாழவில்லை, ஆளவில்லை. உள்ளே இருக்கிறது நம்மளுடைய மூத்தோர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், நமக்காக இந்த மண்ணுக்காக வாழ்ந்த கடவுளர்களே. எனவே இமானுவேல் சேகரனார் போல் ஒவ்வொரு தமிழின மரபணு வாரிசுகள் யாவரும் கருவறையிலும் நாமே ஆள வேண்டும். ஆளும் ஆட்சி சிற்றரசு பேரரசாக அன்றைக்கு வாழ்ந்த ஆட்சி இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தில் முழுமையாக அந்நியரும் அந்நிய மொழி வழியை தாய்மொழியாக கொண்டவருமே ஆளுகின்றார்கள். இந்த ஆளுமையை மாற்ற வேண்டும். இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தமிழின தாய்வழி சகோதர தோழமைகளாக உறவுகளாக இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் சேர்ந்து நம் இனத்தவரை நம் தமிழ்நாட்டில் ஆள வைத்து வாழ வைக்க வேண்டும் என்பது தமிழின குரு அவர்கள் மீது ஆணையிட்டு, கரூரர் குருபீடத்தின் மீது ஆணையிட்டு நான் வேண்டி அறிவிக்கின்றேன். சமூக நீதி